நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்க பக்கத்து வீட்ல வசிக்கிற ஒரு சாதாரண குடும்பத் தலைவி, ம் 10 புள்ளைகளை பெத்தெடுத்த ஒரு தாய், தன்னோட வாழ்நாள் முழுசையும் தன் குழந்தைகளுக்காகவும் சமையலறைக்காகவும் செலவிட்ட ஒரு பெண்மணி. ஆமா, ஒரு சராசரி தாய். ஆமாம், அப்படிப்பட்டவங்க ஒரு நாள் திடீர்னு எந்தவிதமான ஆயுதமும் இல்லாம உலகத்தோட மிகப்பெரிய ராணுவத்துல ஒண்ண எதிர்த்து தைரியமா நிக்கறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? கண்டிப்பா நம்புறது கஷ்டம்தான். கேக்குறவங்களுக்கு இது ஒரு சினிமா கதை மாதிரி தோணலாம். ஆனா இது கற்பனை இல்ல. இது வரலாற்றில் உண்மையிலே நடந்த ஒரு ஆச்சரியமான பதிவு. சரி, இத கொஞ்சம் ஆழமாகவே பேசி புரிஞ்சுக்குவோம். நிச்சயமா. இன்னைக்கு நாம செய்யப்போற இந்த ஆழமான அலசலோட நோக்கம் ஏதோ ஒரு தனிநபரோட பிடிவாதத்தை பத்தி பேசுறதில்ல. மாறா 1988ல நடந்த ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை பத்தி புரிஞ்சுக்கிறது தான். சரியா சொன்னீங்க. நம்ம கிட்ட இருக்கிற சில வரலாற்று பதிவுகள், விக்கிபீடியா கட்டுரைகள், அப்புறம் பல ஆழமான அரசியல் கட்டுரைகளை வச்சு பார்க்கும்போது, அன்னை பூபதி அப்படிங்கிற அந்த தாயோட 31 நாள் அகிம்சை போராட்டம் நமக்கு பல வியப்பூட்டும் உண்மைகளை தருது. இந்த உரையாடலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு இதுல ரொம்ப வியப்பூட்டும் விஷயம் என்னன்னா, அன்னை பூபதி அப்படிங்கிறவங்கள நாம வெறும் ஒரு நபரா மட்டும் கடந்து போயிடவே முடியாது. வேற எப்படி பார்க்கணும்னு சொல்றீங்க? அதாவது ஒரு சாதாரண மனிதரால், அதுவும் ஒரு குடும்பத் தலைவியால் எப்படி ஒரு மாபெரும் அதிகார மையத்தை எந்த ஆயுதமும் இல்லாம உழுக்க முடிஞ்சது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவரை ஒரு வரலாற்று குறியீடு, அதாவது ஒரு சிம்பல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு சாமானிய மனுஷியோட மன உறுதி எப்படி பெரிய ராணுவ தளவாடங்களை விட சக்தி வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்க இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பா இருக்கும். அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது எங்கே எப்படி தொடங்குச்சுன்னு புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்கணும். ஆமா, குறிப்பா 1988ஆம் ஆண்டு காலகட்டத்துக்கு போகணும். சரியா சொன்னீங்க. எந்த ஒரு சம்பவத்தையும் அதோட பின்னணி இல்லாம நம்ம முழுமையா புரிஞ்சுக்க முடியாது, இல்லையா? அந்த காலகட்டத்தோட கள நிலவரம் என்னவா இருந்துச்சு? கண்டிப்பா சொல்றேன். இந்த தரவுகளை நாம ஒரு பெரிய பின்புலத்தோட இணைச்சு பார்த்தோம்னா, 88 அப்படிங்கிறது தமிழீழ போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமான, அதே சமயம் ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டம். சொல்லப்போனா நாம ஆய்வு செய்த தரவுகள்ல தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவங்களே அந்த காலகட்டத்தை போராட்டத்தின் இருண்ட அத்தியாயம் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கிறாரு. இருண்ட அத்தியாயம், அந்த வார்த்தையே ரொம்ப அழுத்தமா இருக்கே. ஒரு விடுதலை போராட்டத்துல எத்தனையோ இழப்புகள், போர்கள் நடக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை மட்டும் ஏன் இருண்ட அத்தியாயம் சொல்லணும்? அதுக்கு காரணம், அப்போ அந்த மக்கள் சந்திச்ச ஒரு முக்கோண நெருக்கடி தான். முக்கோண நெருக்கடியா? அதாவது 3 பக்கத்தில் இருந்தா? ஆமா, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு புறம் இலங்கை ராணுவம், இன்னொரு புறம் இந்திய அமைதி காக்கும் படை, அதாவது IPKF, அப்புறம் இவங்களுக்கு துணையா நின்ற சில தமிழ் ஒட்டுக்குழுக்கள். ஓஹோ, 3 தரப்புமே ஆயுதமேந்திய குழுக்கள். சரியா புடிச்சிட்டீங்க. இந்த 3 தரப்புல இருந்தும் பொதுமக்கள் கடுமையான நெருக்கடிகளையும் வன்முறைகளையும் சந்திச்சாங்க. எங்க திரும்பினாலும் துப்பாக்கிகள், எங்க பார்த்தாலும் சோதனைச் சாவடிகள்னு ரொம்ப மோசம். கேட்கவே பயமா இருக்கு. ஒரு மாபெரும் உளவியல் மற்றும் உடல் ரீதியான அழுத்தத்துக்கு மத்தியில அந்த மக்கள் மூச்சு திணறி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஒருவேளை இதை கேட்கிற உங்களுக்கும் இந்த கேள்வி தோணலாம். என்ன கேள்வி? இந்திய படை அங்க போனதே அமைதி காக்கும் படை அப்படிங்கிற பெயர்ல தானே. இரு தரப்புக்கும் இடையில சமாதானத்தை ஏற்படுத்த போனவங்கள ஏன் அந்த மக்கள் எதிர்க்கணும்? இது ஒரு தர்க்கரீதியான முரண்பாடா தோணலையா? அமைதியை காக்க வந்தவங்க கிட்ட மக்கள் ஏன் போராடணும்? இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. பேப்பர்ல பாக்குறதுக்கு அது அமைதிப்படை அப்படிங்கிற பேர்ல இருந்தாலும் கள நிலவரம் முற்றிலும் வேற இருந்துச்சு. வேற இருந்துச்சுன்னா என்ன நடந்துச்சுங்க? வரலாற்று பதிவுகளின்படி அந்த படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே கடுமையான சண்டைகள் மூண்டுச்சு. அந்த சூழல்ல அமைதி காக்கும் படையாக வந்தவங்க தங்களை ஒரு ஆக்கிரமிப்பு படையா மாத்திக்கிட்டாங்க. அட ஆமா, பொதுமக்களோட உரிமை போராட்டத்தை அழித்தொழிக்கும் வன்முறையில அவங்க இறங்கினாங்கன்னு அந்த பகுதி மக்கள் கருதுனாங்க. தேடுதல் வேட்டைகள், கைதுகள்னு பல விஷயங்கள் நடந்துச்சு. ஓ, அப்ப பொதுமக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா. இந்த ஒரு இக்கட்டான நிலையில தான் எந்த ஆயுதமும் இல்லாம தங்களை காத்துக்க மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களை சேர்ந்த பெண்கள் ஒன்னு திரண்டாங்க. ஆச்சரியமா இருக்கே. துப்பாக்கிகளுக்கு மத்தியில சாதாரண பெண்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. ஆமா, அப்படி அவங்க உருவாக்குன அமைப்பு தான் அன்னையர் முன்னணி. சரி, அந்த பெண்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு?
அவங்க கையில ஆயுதங்கள் எதுவும் இல்ல அல்லவா? ராணுவத்தை அவங்க எப்படி எதிர்கொள்ள முடிவெடுத்தாங்க? அவங்க ரொம்ப தெளிவான ஒரு உத்தியை கையாண்டாங்க. ஆயுதத்துக்கு ஆயுதம் பதிலடி இல்ல அப்படிங்கறத அவங்க உணர்ந்திருந்தாங்க. ம், அகிம்சை வழியா? சரியா சொன்னீங்க. அவங்க அகிம்சை வழியைத்தான் தேர்ந்தெடுத்தாங்க. இந்திய அரசுக்கு எதிரா அகிம்சை முறையில உண்ணாநோன்பு போராட்டத்தை தொடங்க முடிவு செஞ்சு 2 பிரதான கோரிக்கைகளை முன்வச்சாங்க. அந்த 2 கோரிக்கைகள் என்னென்ன? முதலாவது, உடனடியா போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்தணும். 2வது, விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காணணும். இந்த 2ம் தான் அவங்களோட பிரதான கோரிக்கைகள். பார்த்த ரொம்ப நியாயமான அடிப்படையான கோரிக்கைகளாகவே தெரியுது. சரி, இந்த கோரிக்கைகளை முன்வச்சு அவங்க இந்திய அதிகாரிகள் கிட்ட பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தலையா? நேரா போராட்டத்துக்கு போயிட்டாங்களா? இல்ல, அவங்க எடுத்த உடனே போராட்ட களத்துக்கு போகல. ஜனநாயக வழியில பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினாங்க. ஓ, அப்படியா? எப்ப நடந்துச்சு அது? 88ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி திருமலையிலையும் அப்புறம் பிப்ரவரி 10ஆம் தேதி கொழும்புலையும் இந்திய அதிகாரிகளோட அந்நேர் முன்னணி நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வமா பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. சரி, அதுல என்ன முடிவு வந்துச்சு? ஒரு மாபெரும் அதிகார மையம் சாதாரண பெண்களோட கோரிக்கைகளை அவ்வளோ எளிதில் ஏத்துக்குமா என்ன? அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில தான் முடிஞ்சுச்சு. ம், எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படலையா? ஆமா, நிறைவேற்றப்படல. அந்த பேச்சுவார்த்தைகள் முறிந்த நிலையில தான் வேற வழியே இல்லாம சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டத்தை தொடங்க அவங்க ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தாங்க. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய அதிகாரத்தை, ஒரு மாபெரும் ராணுவத்தை எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண முடிவில்ல. கண்டிப்பா இல்ல. அதிலும் குடும்பத்தை விட்டுட்டு ஒரு பெண் சாகும் வரை உண்ணாவிரதம். சரி, அந்த போராட்டத்தை யாரு தொடங்குறது அப்படின்னு அவங்க எப்படி முடிவு பண்ணாங்க? அன்னை பூபதி தான் நான் முதலாவதா போறேன்னு முன் வந்தாங்களா? அதுதான் இங்கு சுவாரஸ்யமான பகுதி. உண்ணாநோன்பு போராட்டத்துல குதிக்க ஒருவரோ இருவரோ இல்ல, பல பெண்களும் தாய்மார்களும் முன் வந்தாங்க. அட, அப்படியா? ஆமா, நான் என் உயிரை கொடுக்கறேன்னு பலரும் முண்டி அடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அதனால யாரு முதல்ல தொடங்குறது அப்படிங்கறத ஒரு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு குலுக்கல் முறையா? ஒரு மரணத்துக்கான குலுக்கல் அது. உண்மைதான். அதுல முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அன்னம்மா டேவிட் அப்படிங்கிறவங்க. அவங்க பிப்ரவரி 16ஆம் தேதி அமிர்தகள்ளி மாமாங்கேஸ்வரர் கோயில்ல தன்னோட சாகும் வரையிலான போராட்டத்தை தொடங்குனாங்க. சரி, அவங்க போராட்டத்தை ராணுவம் எப்படி எதிர்கொண்டுச்சு? எதிர்பாராத விதமா ராணுவத்தினர் அவங்க போராடிக்கிட்டு இருந்த மேடைக்கே வந்து அவங்கள அங்கிருந்தே வலுக்கட்டாயமா கடத்தி சென்று தடுத்து நிறுத்திட்டாங்க. ஒரு நிமிஷம், இது ரொம்ப தந்திரமான ஒரு நடவடிக்கை. ஆமா, ரொம்பவே தந்திரமானது. ஒரு மக்கள் போராட்டம் தொடங்கும் பொழுதே அதோட முதல் நபரை மேடையிலிருந்து கடத்துறாங்கன்னா அதோட நோக்கம் என்னவா இருக்கும்? இயல்பாவே மத்தவங்களுக்கு ஒரு பெரிய பயம் வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். அப்பாடா, இதோட ஆளை விட்டா போதும், நமக்கேன் வம்புன்னு பின்வாங்கறதான மனித இயல்பு. ஒரு சாதாரண கூட்டமா இருந்தா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிருப்பாங்க. ஆனா இங்க நடந்தது நேர்மாறானதல்லவா? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 100க்கு 100 உண்மை. ஆதிக்க சக்திகள் எப்போதுமே பயத்தை ஒரு கருவியாத்தான் பயன்படுத்துவாங்க. அந்த அடக்குமுறை இந்த பெண்களை முடக்கிடும் தான் அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனா அப்படி நடக்கல. ஆமா, அது அவங்களோட மன உறுதியை மேலும் பல மடங்கு அதிகரிச்சுது. அன்னம்மா டேவிட் கடத்தப்பட்ட பிறகுதான் அன்னை பூபதியோட சரித்திரம் தொடங்குது. அவங்கள பத்தி சொல்லுங்க. நவம்பர் 3, 32ல பிறந்தவங்க பூபதி கணபதி பிள்ளை. அவங்களுக்கு அப்போ 56 வயது. 10 பிள்ளைகளின் தாய். அடக்கடவுளே! அன்னம்மா கடத்தப்பட்ட பிறகு மார்ச் 19, 88 அன்று தன்னோட சாகும் வரையிலான அகிம்சை போராட்டத்தை அவங்க நெஞ்சோடத்தோட தொடங்கினாங்க. எனக்கே சிலிர்க்குடே. 10 பிள்ளைகளோட தாய். தனக்கு சொந்தமா 10 பிள்ளைகள் இருக்கும்போது தன் குடும்பத்தை விட்டுட்டு ஊருக்காகவும் ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் ஒரு தாய் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. கண்டிப்பா. ஒரு தாயோட உள்ளுணர்வு எப்பவுமே தன் குழந்தைங்களை பாதுகாக்கிறதா தான் இருக்கணும். ஆனா அந்த தாய் முழு சமுதாயத்தையுமே தன் குழந்தைங்களா பார்த்திருக்காங்க. அவங்க அந்த போராட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதி வச்சதா படிச்சேன். அது அவங்களோட தீர்க்கமான முடிவை காட்டுது இல்லையா? ஆமா, நீங்க சொல்றது முற்றிலும் சரி. அது அவங்களோட அசாத்தியமான கட்டுப்பாட்டையும் தன் லட்சியத்தின் மீதான பிடிப்பையும் காட்டுது. ராணுவம் என்ன செய்யும் அப்படிங்கறத அவங்க முன்பே கணிச்சிருந்தாங்க. என்ன எழுதி வச்சிருந்தாங்க அந்த கடிதத்துல? ஒரு முன்னெச்சரிக்கையாவே அந்த கடிதத்தை எழுதுனாங்க. அதுல, நான் சுய விருப்பின் பேரில் உண்ணாவிரதம் இருக்கிறேன். எனக்கு சுயநினைவிழக்கும் பட்சத்தில் எனது கணவனோ அல்லது பிள்ளைகளோ என்னை வைத்தியசாலையில் அனுமதிக்க முயற்சிக்க கூடாதுன்னு மிக தெளிவா பதிவு செய்திருந்தாங்க. ரொம்ப உறுதியான வார்த்தைகள். ஆமா, அவங்க உணவு எதுவும் எடுக்காம வெறும் நீர் மட்டுமே அருந்தி இந்த நோன்பை மேற்கொண்டாங்க. ஒரு 56 வயது உடம்பு.
எந்த உணவும் இல்லாம வெறும் தண்ணீரை குடிச்சுக்கிட்டு எத்தனை நாட்கள் தாங்கும்? நினைச்சு பார்க்கவே மனச உலுக்குது. ஆமா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. சில நாட்கள்லயே உடல் உறுப்புகள் ஒவ்வொன்னா செயலிழக்கத் தொடங்கும். தாங்க முடியாத வலி ஏற்படும். சரி, அவங்க இப்படி போராடும்போது அதை தடுக்கவோ அல்லது அவங்க மனச மாத்தவோ ராணுவம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தது? அவங்க மிக கடுமையான உளவியல் யுத்தத்தை நடத்தினாங்க. அன்னை பூபதியை நேரடியா கைது செய்தா மக்கள் பெரிய அளவுல கொதித்தெழுவாங்க அப்படிங்கறத அவங்க அறிஞ்சிருந்தாங்க. அதனால என்ன செஞ்சாங்க? அதனால அவங்களுக்கு ஆதரவளித்த பலரை கைது செய்தாங்க. அவங்கள சுட்டி இருந்தவங்கள அச்சுறுத்துறாங்க. இன்னும் கொடுமை என்னன்னா, அன்னை பூபதியோட சொந்த பிள்ளைகள் சிலரையுமே அவங்க கைது செய்தாங்க. கடவுளே, சொந்த பிள்ளைங்களை கைது செய்தாங்களா? இது எவ்ளோ கொடூரமான ஒரு உளவியல் தாக்குதல். உங்களை நீங்க அந்த இடத்துல வச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஆமா, நீங்க நீரின்றி உணவின்றி சாக கிடக்குறீங்க. நீங்க யாருக்காக வாழ்றீங்களோ அந்த உங்க சொந்த பிள்ளைங்களை ராணுவம் பிடிச்சிட்டு போகுது. நீ போராட்டத்தை கைவிட்டா உன் பிள்ளைங்களை விட்டுடுறோம் அப்படிங்கிற ஒரு சொல்லப்படாத அழுத்தம் அங்க இருந்திருக்கும். நிச்சயமா இருந்திருக்கும். எந்த ஒரு தாயும் அந்த இடத்துல உடைஞ்சு போயிருப்பாங்க. போராட்டமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், என் பிள்ளைங்க எனக்கு திரும்பி வந்தா போதும்னு கதறியிருப்பாங்க. அதுதான் ஒரு சாதாரண தாய்க்கும் அன்னை பூபதிக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு தாய்க்கு இதை விட பெரிய மன உளைச்சல் இருக்கவே முடியாது. ஆனாலும் அவங்க மனம் தளரல. ஆச்சரியமா இருக்கு. தன் கொள்கையிலிருந்து அவங்க ஒரு அடி கூட பின்வாங்கல. தன் உடல் சிறிது சிறிதா அழிஞ்சிட்டு இருக்கிறத உணர்ந்தும் தொடர்ந்து 31 நாட்கள் உறுதியா போராடினாங்க. இறுதியில அந்த உடல் நிலை குலைந்து ஏப்ரல் 19, 88 அன்று அவங்க உயிர் நீத்தார்கள். 31 நாட்கள். 31 நாட்கள் வெறும் தண்ணீரை குடிச்சுக்கிட்டு தன் சொந்த பிள்ளைகள் கைதான நிலையிலும் தன் கொள்கைக்காக உயிரை விடுறது. இது உற்று நோக்கினா இது வெறும் ஒரு உண்ணா நோன்பு மட்டும் அல்ல. இது ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தோட உளவியல்னு தான் எனக்கு தோணுது. சரியா சொன்னீங்க. இந்த விவாதத்தை நாம சற்று வேற ஒரு கோணத்துல பார்க்கணும். ஒரு தனிநபரோட பிடிவாதம் எப்படி ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த பிரதிபலிப்பா மாறுது? இதை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா உலகளாவிய அரசியல் பின்னணியோட இணைச்சு பார்க்கணும். நாம ஆய்வு செய்த ஆவணங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான வரலாற்று ஒப்பீடு இங்க நமக்கு நினைவுக்கு வருது. என்ன ஒப்பீடாது? அது பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் பத்தினது. பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ். அந்த படத்துக்கும் அன்னை பூபதியோட போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? மிக நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. பிரான்ஸ் நாட்டோட ஆக்கிரமிப்புக்கு எதிரா அல்ஜீரிய மக்கள் 1954 முதல் 62 வரை ஒரு மாபெரும் சுதந்திர போராட்டத்தை நடத்தினாங்க. ஓ ஆமா. பிரான்ஸ் அரசு கிட்டத்தட்ட 124 வருஷமா அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சு. அந்த மக்களோட கொரில்லா போராட்டத்தையும் அதனை பிரெஞ்சு ராணுவம் எப்படி ஈவிரக்கமின்றி ஒடுக்குச்சு அப்படிங்கறதையும் மையமா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ். சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய வரலாற்று ஆச்சரியம் என்னன்னா, 2003ஆம் ஆண்டு ஈராக்ல போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்த அமெரிக்க படையினருக்கு அமெரிக்க ராணுவ தலைமையகம் இந்த படத்தை திரையிட்டு காட்டியது. ஒரு நிமிஷம், அமெரிக்க படையினருக்கு, அதுவும் பல தசாப்தங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒரு பிரெஞ்சு அல்ஜீரிய படத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதற்கும் நவீன ஈராக் போருக்கும் என்ன தொடர்பு? இதற்கான விடை ரொம்ப நுட்பமானது மற்றும் ஆழமானது. ஒரு மக்கள் எழுச்சி போராட்டத்தை அல்லது ஒரு தேசத்தோட கொரில்லா போராட்டத்தை ஒடுக்கணும்னா களத்துல நிக்கிற போராளிகளை அல்லது ஆயுதங்களை மட்டும் அழிச்சா போதாது. வேறென்ன செய்யணும்னு நினைச்சாங்க? போராளிகள் அப்படிங்கிறவங்க மீன்களை போன்றவர்கள். அவங்களுக்கு நீரா இருக்கிறது யாரு? அந்த போராட்டத்தை மனதளவுல தாங்கி நிக்கிற சாதாரண பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களத்தான் நாம நாட்டுப்பற்றாளர்கள்னு சொல்றோம். பேட்ரியாட்ஸ். ஆமா, அந்த சாதாரண மக்களை மனதளவுல நசுக்கணும். அவங்கள துன்புறுத்தி அவங்களோட மன உறுதியை குலைக்கணும். மக்களுக்கு பயம் வந்துருச்சுன்னா அவங்க போராளிகளுக்கு அடைக்கலமோ உணவோ கொடுக்க மாட்டாங்க. ஓஹோ. மக்கள் பின்வாங்கினா போராட்டம் தானாவே செத்துடும். இந்த ஒடுக்குமுறை அரசுகளோட கொடூரமான உத்தியை அந்த திரைப்படம் மிட தெளிவாய் காட்டுது. அதனாலதான் ஈராக்ல உள்ள கிளர்ச்சியாளர்களை எப்படி ஒடுக்கிறதுன்னு புரிஞ்சுக்க அமெரிக்க அரசு தன் படையினருக்கு அதை காட்டியிருக்கு. ஆடா, இது எவ்ளோ பெரிய உளவியல் வியூகம்! இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு பெரிய மரத்தை அழிக்கணும்னா அதோட கிளைகளை வெட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. கிளைகளை வெட்ட வெட்ட அது மீண்டும் துளிர்க்கும். கண்டிப்பா. அதனால அதோட ஆணி வேற குறுவைக்கணும். இங்க பொதுமக்கள் தான் அந்த ஆணி வேறு. அந்த ஆணி வேற அசைச்சிட்டா மரம் தானா விழுந்துடும்னு ஆதிக்க சக்திகள் நினைக்கிறாங்க. அந்த ஆணி வேற அழியாம பாதுகாக்கிறது தான் நாட்டுப்பற்றாளர்களோட வேலை. மிகச் சரியான ஒப்பீடு. அந்த ஆணிவேராக அந்த நாட்டுப்பற்றாளர்களாக தமிழிடத்துல இருந்தவங்க சாதாரண பொதுமக்கள் தான். குறிப்பா இதுல பெண்களோட தனித்துவமான பங்கு அளப்பரியது. ஆமா,
பெண்கள் படுற கஷ்டம் ரொம்ப அதிகம். போர்னு வரும்போது பெண்கள் எதிர்கொள்ற வழிகள் ஆண்களை விட பல மடங்கு அதிகம். கணவன்மார்களையும் பிள்ளைகளையும் அவங்க பறிகொடுக்கறாங்க. பல கொடூரமான வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க. தங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து நடுத்தருவுல நிக்கிறாங்க. இவ்வளவு அவலங்களை சுமந்துக்கிட்டும் எந்த ஆயுதமும் ஏந்தாம களத்துல உள்ள போராளிகளுக்கு உணவும் அடைக்கலமும் தந்து அந்த போராட்டத்தோட முதுகெலும்பா தாங்கி நின்றது அந்த பெண்கள் தான் அப்படின்னு இந்த ஆவணங்கள் மிகச் சிறப்பா பதிவு செஞ்சிருக்கு. அன்னை பூபதி அந்த பெண்களோட உச்சக்கட்ட குறியீடு. நீங்க சொல்லும்போதே எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தோணுது. விடுதலை போராட்டங்கள்ல உண்ணாவிரதம் இருந்து ஈகம் செய்யறது அப்படிங்கிறது புதிதல்ல. தியாகி திலீபன் அவங்களும் இது போல அகிம்சை வழியில உண்ணா நோன்பு இருந்துதான் உயிர் நீத்தார். அத பத்தி நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. ஆனா திலீபனுக்கும் அன்னை பூபதிக்கும் ஒரு மிகப்பெரிய அடிப்படையான வித்தியாசம் இருக்கு இல்லையா? அத நாம பேசியே ஆகணும். ஆமா, அது ஒரு மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஒப்பீடு. திலீபன் என்பவர் ஒரு விடுதலை போராளி. அவர் பயிற்சி பெற்றவர். அவர் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாம தனது உயிரை தியாகம் செய்தார் அப்படிங்கிறது வரலாறு. ஒரு போராளி அப்படிங்கிறவனுக்கு தனது உயிர் எப்போது வேணாலும் போகலாம்னு தெரியும். ஆனா அன்னபூபதி அம்மாள் ஒரு போராளி இல்ல. அவங்க எந்த படையிலையும் பயிற்சி பெற்றவங்க இல்ல. துப்பாக்கியை எப்படி பிடிக்கிறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு சாதாரண குடும்பத் தலைவி. உண்மைதான். ஆயுதம் ஏந்தி போராடுற போராளிகள் மக்களுக்காக தங்கள் உயிரை கொடுக்கிறது ஒரு புறம்னா, அந்த போராளிகளுக்காகவும் தன் மக்களுக்காகவும் எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண தாய் தன்னை தற்கொலையாக்கியது அப்படிங்கிறது உலக வரலாற்று பக்கங்கள்லேயே மிகவும் ஒரு தனித்துவமான நிகழ்வு. கண்டிப்பா. இது எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தார்மீக நெருக்கடியை ஏற்படுத்தும். இதனாலதான் அவரை நாட்டுப்பற்றாளர்களின் குறியீடுன்னு நாம அழைக்கிறோம். உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய செக்மேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆயுதம் ஏந்திய போராளிய சுட்டு கொன்னா அது போர் தர்மம் அப்படின்னு ராணுவம் தப்பிச்சுக்கலாம். ஆனா ஒரு சாதாரண தாய், அதுவும் ஒரு சொட்டு உணவும் இல்லாம தன் அறையில அமைதியா தன் உயிரை விட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம அந்த மாபெரும் ராணுவமே திணறி போயிருக்கு. ஆமா, அவங்களுக்கு அது பெரிய பின்னடைவு. ஒரு சாதாரண தாய் தன் உயிரை தாரை வார்க்கும் அளவுக்கு ஒரு நிலைமை வந்திருக்குன்னா அது அந்த மக்கள் அனுபவிச்ச எவ்வளவு பெரிய வலிய குறிக்குது அப்படிங்கறத நம்ம உணர முடியாது. சரி, நாம இந்த ஆழமான விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த தரவுகள் நமக்கு காட்டும் வரலாற்று உண்மைகளை எப்படி தொகுத்து பார்க்கலாம்? இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று முரண் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஐரணி. உலகத்துக்கே அகிம்சையை போதித்தவர் மகாத்மா காந்தி. இந்தியா அப்படிங்கிற நாடே காந்திய வழியிலான அகிம்சையை தன் அடித்தளமாக கொண்டு கட்டமைக்கப்பட்டதுதான். ஆமாம். ஆனா அதே அகிம்சை வழியில ஒரு சாதாரண தாய் நடத்திய 31 நாள் அறப்போராட்டத்தை அந்த காந்திய நாடு பொருட்படுத்தாம விட்டுருச்சு, அவங்க கண்முன்னே இறக்க அனுமதிச்சுது அப்படிங்கிறது எவராலும் மறுக்க முடியாத மிகப்பெரிய வரலாற்று முரண். ரொம்ப வலிமையான கருத்து இது. அமைதியையும் அகிம்சையையும் நாடி நடத்தப்படும் சாதாரண மக்களோட போராட்டங்களை ஆதிக்க சக்திகள் தங்களுக்கு சாதகமா இல்லைன்னா எப்படி புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கசப்பான ஆழமான சான்று. அந்த தாயோட இறப்புக்கு பிறகு என்ன நடந்துச்சு? அந்த அமைதிப்படை அங்கேதான் இருந்துச்சா அல்லது மக்கள் அமைதியானாங்களா? இல்ல. அன்னபூபதி எந்த படைக்கு எதிராக தான் உயிரை பணயம் வச்சு போராடினாங்களோ அதே இந்திய அமைதிப்படை சுமார் 2 வருஷத்துக்கு பிறகு, அதாவது மார்ச் 24, 1990 அன்று முழுமையா ஈழத்தை விட்டு வெளியேறியதுன்னு வரலாற்று தரவுகள் பதிவு செஞ்சிருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, அந்த தாயோட தியாகம் எந்த வகையிலும் வீண் போகல. அவங்களோட அந்த மாபெரும் அர்ப்பணிப்பை நினைவுகூரும் வகையில அவங்க உயிர் நீத்த ஏப்ரல் 19ஆம் தேதிய தமிழீழ தேசிய தலைமை நாட்டுப்பற்றாளர் நாள் என அதிகாரப்பூர்வமா பிரகடனப்படுத்துச்சு. பேட்ரியாட்ஸ் டே. ஆமா, இன்று வரை ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 19ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால அந்த நாள் மிகவும் உணர்வுபூர்வமா நினைவு கூறப்பட்டு வருது. ரொம்பவும் ஆழமான, அதே சமயம் நம்மை சிந்திக்க வைக்கும் பல தகவல்களை இன்னைக்கு பார்த்தோம். இந்த மூல தரவுகள் அனைத்தும் நமக்கு உணர்த்துவது ஒன்னைத்தான். ஆயுதமே இல்லாத ஒரு சாதாரண மனிதர் தன்னுடைய நெஞ்சுரத்தால், மனவலிமையால் ஒரு மாபெரும் அதிகாரத்தையே, ஒரு மாபெரும் இராணுவத்தையே உழுக்க முடியும் அப்படிங்கறத இது நமக்கு தெளிவாய் காட்டுது. அன்னை பூபதி அப்படிங்கிற அந்த தாயோட மனவலிமை நம்மை வியக்க வைக்குது. ஆனா இறுதியா இந்த உரையாடலை முடிக்கும் முன் இது கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். என்ன கேள்வி அது? நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒரு சிறு தகவல் கூட நொடிப்பொழுதுல உலகம் முழுவதும் பரவிடுற இன்றைய இந்த நவீன டிஜிட்டல் யுகத்துல அன்னை பூபதியைப் போல ஒரு தனிநபர், ஒரு தாய்,
ஒரு அறையில உட்கார்ந்து 31 நாட்கள் அகிம்சை போராட்டம் நடத்தினா இன்றைக்கு உலகம் அதை தடுக்காம வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்குமா? ம். நம்மால அதை வெறும் ஒரு சோஷியல் மீடியா செய்தியாக கடந்து சென்று விட முடியுமா? அல்லது நவீன உலகத்துல அகிம்சை, உலகளாவிய பச்சாதாபம் ஆகியவற்றின் தன்மையே இன்று முற்றிலுமாக மாறி நம்முடைய உணர்வுகள் எல்லாம் சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங்கில் நீர்த்து போயிருச்சா? சிந்தித்து பாருங்கள். இது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. மீண்டும் இன்னொரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.